பஸ் ஸ்டாண்டில் நயன்தாரா என்ன செய்தார்? சினிமாவிற்கு வருவதற்கு முன்பு கண் கலங்க வைக்கும் நயன்தாரா வாழ்க்கை. நயன்தாராவிற்கு நடிப்பே சைடு பிசினஸாக ஆகும் அளவிற்கு செம்ம பிஸியான தொழிலதிபராக வலம் வருகிறார். அதுவும் ஒன்றல்ல இரண்டல்ல, தமிழ்நாட்டில் இருந்து துபாய் வரையிலும் பல பிசினஸ் செய்து தொழிலதிபராக கொடிகட்டி பறந்து வருகிறார். தமிழ்நாட்டில் இருக்கும் முக்கிய பெண் தொழிலதிபர்களின் லிஸ்டில் நயன்தாரா தான் 4வது இடத்தில் இருக்கிறார். இந்த நிலையில்தான் இவர் சினிமா துறைக்கு வந்தது முதலே அவருக்கு வரும் வருமானத்தை வேறு வேறு தொழில்களில் முதலீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறார். சின்ன சின்ன டீ கடைகள், பெட்ரோல் பங்க் தொடங்கி பெரிய பெரிய பிசினஸ் வரை நயன்தாரா முதலீடு செய்திருக்கிறார். துபாயில் கூட அவர் பிசினஸ் செய்து வருகிறார். அதேபோல் அழகு சாதன பொருட்களை சொந்தமாக தயாரித்து விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற நயன்தாராவின் கனவும் கடந்த ஆண்டு நினைவானது. அவர் நயன் ஸ்கின் என்ற நிறுவனத்தை தொடங்கி அதில் சருமத்திற்கு தேவையான அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்து வருகிறார். இது தவிர லிப்ஸ்டிக்கிற்கு மட்டும் தனியாக லிப் பாம் என்கின்ற கம்பெனியையும் நடத்தி வருகிறார். மேலும் ஃபெமினைன் என்கின்ற நாப்கின் தயாரிப்பு நிறுவனத்தையும் நடத்தி வருகிறார். அதன் விற்பனையும் தற்போது படுஜோராக நடைபெற்று வருகிறது. இது தவிர டிவைன் ஃபுட்ஸ் என்கின்ற நிறுவனத்திலும் பங்குதாரராக உள்ளார். அந்நிறுவனம் ஆரோக்கியமான உணவை மக்களுக்கு வழங்கி வருகிறது. அதோடு பல அட்வர்டைஸ்மெண்ட்களிலும் நடித்து அதன் மூலம் சம்பாதித்திருக்கிறார். மேலும் நாகர்கோவிலில் ஆரியபவன் உணவகம், இது தவிர விக்கி பிளிக்ஸ், டார்க் டேலண்ட், கார்பன் மெட்ராஸ், கிரியேட் வேர்ட்ஸ் போன்ற நிறுவனங்களிலும் நடிகை நயன்தாரா முதலீடு செய்திருக்கிறார். துபாயில் தளமாக கொண்ட ஒரு புதிய எண்ணெய் வணிகத்தில் சுமார் 100 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. தன்னுடைய துபாய் முதலீட்டை சகோதரர் பொறுப்பில் விட்டுவிட்டாராம். நயன்தாராவின் சகோதரர் ஏற்கனவே பல வருடங்களாக துபாயில் முதலீடு செய்து வரும் பெரும் லாபத்தை சம்பாதித்து வருகின்றவர். மேலும் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் கொடிகட்டி பறந்து வரும் நயன்தாரா இன்று தனியாக ஜெட் விமானத்தில் பறந்தாலும் அவருடைய ஆரம்ப கால வாழ்க்கை கண்கலங்க வைத்துவிடும். கேரளாவில் உள்ள தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்த நயன்தாராவிற்கு ஹரி இயக்கத்தில் சரத்குமார் ஜோடியாக ஐயா படத்தில் நடிப்பதற்கு சென்னையில் நடிக்கும் ஆடிஷனுக்கு அழைப்பு வந்துள்ளது. கேரளாவில் உள்ள தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருந்த நயன்தாராவுக்கு ஹரி இயக்கத்தில் சரத்குமார் ஜோடியாக ஐயா படத்தில் நடிப்பதற்கு சென்னையில் நடக்கும் ஆடிஷனுக்கு அழைப்பு வந்துள்ளது. அன்று நயன்தாரா விமானத்தில் வரும் அளவிற்கு வசதி இல்லாததால் ஆம்னி பஸ்ஸில் கேரளாவில் இருந்து கோயம்பேடு வந்துள்ளார். அங்கிருந்து ஒரு ஆட்டோவில் ஏறி ஆடிஷன் நடக்கும் இடத்திற்கு சென்றுள்ளார் நயன்தாரா. இப்படி ஆம்னி பஸ்ஸில் கேரளாவில் இருந்து வந்த நயன்தாரா அவர் நடிக்கும் படத்தில் தனி கேரவன் வேண்டும், ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள மாட்டேன் என படப்பிடிப்பு தளத்தில் நயன்தாரா செய்யும் அட்ராசிட்டியை கேள்விப்பட்டு ஆம்னி பஸ்ஸில் வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்ததெல்லாம் நினைவில் இல்லையா என விமர்சனம் குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்